Hello children, welcome to our chat room. Adi Shankaracharya, 4 important places in 4 directionsல தன்னுடைய மற்ற ஏற்பாடு பண்ணினார். சங்கராச்சாரிய சங்கர மட்டம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணினார். வெஸ்டர்ன் சைடில் துவாரகாலிய, நார்தர்ன் சைடில் ஜோஷிமட்டில் பத்ரிநாத் பக்கத்தில், ஈஸ்டர்ன் சைடில் பூரி அண்ட் சதர்ன் சைடில் ஸ்ருங்கேரி கர்நாடகாவில். இதோட அனதர் பிரான்ச் காஞ்சிபுரத்தில் 1821 எஸ்டாப்ளிஷ் பண்ணினான். அப்போலேருந்து இதுலேயும் மட்டாதிபதி வேறு குருக்கள் வந்துட்டு இருந்தான். அதில் 68 ஒருத்தர் வந்தார். அவர் பேர் சந்திரசேகர சரஸ்வதி. அவரும் பாக்கி மட்டாதிபதி மாதிரி பாக்கி குரு ஜெகத்குரு மாதிரி எல்லா வேதங்கள் சாஸ்திரங்கள்லாம் படித்தார். இவர் மாத்திரம் ஏன் நம்ம ஸ்பெஷலாக சொல்கிறோம்னா, இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் ஜெனரேஷனில் எல்லாருக்கும் இந்த ரிச்சுவல்ஸ் ஏன் பண்ணணும், இந்த பூஜா ஏன் பண்ணணும், இதனால் என்ன எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவள் எங்கே பின்னால் போய் வேத வாக்கியம் படிக்க போகிறதில்ல. அதனால் அவர் நிறைய புக்ஸ் எழுதினார். அந்த புக்ஸ் வழியாக அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தார். அதை தவிர நிறைய அப்போ இருந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கெல்லாம் எந்த விதமான பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அவள் அவர்கிட்ட போனால் அவர் அவளுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்துருந்தார். அவன் ஆல் ஓவர் இந்தியா அவரும் ட்ராவல் பண்ணார். ஒரு பேலங்கைன், ஒரு பல்லக்கு மாதிரி ஒன்று இருக்கும், அதில் உட்காந்துட்டு அவர் எங்கேனாலும் போவார். ட்ரெயினில் பஸ்லலாம் போக மாட்டார். அவருக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், சன்ஸ்கிருத், ஹிந்தி, ரஷ்யன், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், மராட்டி இத்தனை லாங்குவேஜும் அவருக்கு தெரியும். காமன் பீப்புள் கூட அவளுக்கு ஃபேமிலியில் எத்தனை விதமான டொமஸ்டிக் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கூட அவர்கிட்ட தான் வருவாள். வந்தாக்க அவர் அவளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட வழியில் அவளுக்கு சில வேடுதெல்லாம் சொல்லி கொடுத்து அவளோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுவார். அவர் எழுதின புக்கு வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தின் குரல், வாய்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு ஒரு புக்கு. ரொம்பவும் நிறைய லாங்குவேஜ்லேயும் அதில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கா. அதை நான் படிக்கும்போது அதில் இருக்கிற ஒரு டாபிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டாப்பிக்கில் சொல்கிறது மந்த்ர மகிமா, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மந்த்ரா அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். மந்திரத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். அது இங்கிலீஷ் காப்பியாக இருக்கிறதுனால அதோட ஒவ்வொரு இங்கிலீஷ் வாக்கியத்தோட தமிழ் டிரான்ஸ்லேஷனையும் நம்ம கூடவே பார்க்கலாம். மந்திரம்ங்கிறது தான் நம்ம தமிழில் மந்திரம்னு சொல்கிறோம். When God created the universe, He also created the cosmic energy. கடவுள் இந்த பிரபஞ்சத்தை படைக்கிற போது காஸ்மிக் எனர்ஜிங்கிற இந்த அண்டத்தோட ஆற்றல் சக்தி அதையும் கூடவே படைத்தார். He created the cosmic energy, cosmic sound and light. கடவுளால் இந்த அண்டத்தோட ஆற்றல், அண்டத்தின் ஒலி அண்ட் ஒளி, இது மூணும் படைக்கப்பட்டது. The sound is of unique frequency which we ordinary beings cannot hear. அந்த அண்டத்தின் ஒலி என்பது நம்மால் கேட்க முடியாத ஒரு தனிப்பட்ட ஃப்ரீக்குவன்சிங்கிற அது என்ன கொண்டது. We can only hear the sounds which are on earth, like waterfalls, birds chirping, rain, wind blowing and the sea waves, etc. நாம் கேட்குற மாதிரி இருக்கிற ஒலிகள் இந்த பூமியில் நீர்வீழ்ச்சிகள், பறவைகளின் கூவல், மழைச்சத்தம், காற்றடிக்கும் ஒலி, கடல் அலைகளின் ஒலி, இந்த மாதிரி ஒலிகளைத்தான் கேட்க முடியும். We all have the அம்சம், ஸ்மால் பார்ட்ஸ் ஆஃப் த காஸ்மிக் எலிமெண்ட்ஸ் இன் அஸ். நம்மளோட உடம்புல இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற 5 எலிமெண்ட்ஸ், கூறுகள்னு சொல்கிறோமே, அந்த 5 எலிமெண்ட்ஸோட சின்ன பார்ட்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. இன் சன்ஸ்கிருத் வி சே பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம். இதே நம்ம தமிழில் மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம்னு சொல்கிறோம். மண் எது? நம்மளோட ஃபிசிக்கல் பாடி. நீர் நம்ம உடம்பில் 75% நீர் இருக்குது, வாட்டர். நெருப்பு, ஃபயர், இது நம்ம உடம்பில் டெம்பரேச்சராக இருக்குது, 98.4ன்னு சொல்கிறோம்.
அது நார்மலான டெம்பரேச்சர். அதுதான் நம்ம உடம்புல ஒரு உஷ்ணத்தை உண்டாக்கி நம்ம சாப்பிட்ற அந்த ஃபூடை குளுக்கோஸாக மாற்றி நமக்கு சக்தி தருது. அந்த உணவை எரிபொருளாக மாற்றுறது. காற்று நம்ம சுவாசிக்கிறோமே, ப்ரீதிங், அது. ஆகாசம், ஸ்பேஸ், அதுதான் நம்ம மைண்டு, நம்ம மனசு. நம்ம மனசு அதோட சட்டிலிட்டி, நுட்பமான ஒரு குணம், டர்புலன்ஸ், கொந்தளிப்பு. அதாவது நம்ம மனசில் இருக்கிற எண்ணங்கள், அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதில் நம்ம நிறைய பார்க்குறோம். எப்படி ஸ்பேஸை நம்மளால் பூரா லிமிட் பண்ண முடியாதோ, அது இத்தனை தூரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, அளவிட முடியாது. அதே மாதிரி நம்ம மைண்டையும் நம்ம மென்டல் கண்டிஷன்ஸை டிஃபைன் பண்ணி சொல்ல முடியாது, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. மேலே அவர் சொல்கிற, when great sages and rishis meditate for years, they forget their food, water, sleep, everything. பெரிய பெரிய ரிஷிகளும் துறவிகளும் தவம் பண்ணும்போது பசி, தாகம், தூக்கம் இதெல்லாம் இல்லாமல் தவம் பண்ணுவாள். துருவன், பகீரதன், விஸ்வாமித்ரர், வசிஷ்டர் இவாள்லாம் அந்த மாதிரி தான் தபஸ் பண்ணியிருக்கா. Their bodily elements mingled with the celestial ones. அவளோட தேகத்தில் இருக்கிற அந்த 5 கூறுகளும் அந்த கூறுகளின் அம்சங்களும் இந்த பெரிய அண்டத்தில் உள்ள காஸ்மிக் எலிமெண்ட்ஸோட ஒன்றாக கலந்தது. Only their jiva, their soul, which was in a static stage, just observed the celestial sounds. அவர்களோட ஜீவாத்மா மாத்திரம் ஆக்டிவ் மூமெண்ட் இல்லாத நிலையில் அந்த செலிஸ்டியல் சவுண்ட்ஸ், அந்த வான ஒலிகளை, அந்த தெய்வீக ஒலிகளை உள்ளே வாங்கி கொண்டது. Then the rishis compiled those sounds into an orderly discipline. ஒரு ஒழுங்கான வரிசையில் அந்த ஒலிகளை ரிஷிகள் சேர்த்து கோர்த்து மந்திரமாக நமக்கு கொடுத்துருக்கா. ரிஷிகள் தான் ரிசீவிங் சென்டர், பரமாத்மா தான் டிரான்ஸ்மிட்டிங் சென்டர். நோ ரிஷி ஆர் முனி கம்போஸ்ட் இட். அவள் அதை க்ரியேட் பண்ணலை, உருவாக்கலை, ஒலிகளை சேர்த்து கொடுத்துருக்கா, அவ்வளவுதான். ஒரு குறிப்பிட்ட மந்திரம் குறிப்பிட்ட ரிஷியால் ஒரு குறிப்பிட்ட வழியில் சேர்க்கப்பட்டிருக்குன்னா அந்த ரிஷியோட பேர்லேயே அந்த மந்திரம் விளங்குறது. இன் மந்த்ராஸ், மோர் தேன் த மீனிங், the sound, how you pronounce it, the aksharas, the swaras, they have the power. ஒரு மந்திரம்னு பார்த்தோம்னா அதோட மீனிங்கை விட அந்த மந்திரத்தோட சவுண்ட், அதோட சரியான உச்சரிப்பு, அதோட அக்ஷரம், எழுத்து, அதோட ஸ்வரம், இதுக்கு தான் பவர். ஈச் மந்த்ரா ஹேஸ் டிஃப்ரெண்ட் பவர். ஒவ்வொரு மந்திரத்துக்கும் வேறு வேறு பவர், வேறு வேறு பலன் இருக்குது. If it is not pronounced correctly, it fails to have the effect. அதை சரியாக உச்சரித்து ஓதலைன்னா, ரிசைட் பண்ணலைன்னா அதுக்கு பலன் வராது. You must pronounce it with the correct pause and correct pronunciation. அந்த மந்திரங்களை சொல்லும்போது அதுக்கு சரியான இடைவெளியோட, ஸ்ருதியோட சொல்லணும். வேத மந்த்ராஸ் ஆர் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த யூனிவர்ஸ். வேத மந்திரங்கள் உலக நன்மைக்காக உள்ளது. இதோட நம்ம மகாபெரிவான்னு நம்ம ரெஃபர் பண்ணுற காஞ்சி காமகோட்டி சங்கராச்சாரியாரோட விளக்க உரையை தமிழ் அர்த்தத்தோடு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.